So, good morning to all. Welcome back. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ நீங்கள் ஒரு 1 வீக் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு ரியலியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கம்பேர்ட் டு ஆல் அதர் சேனல்ஸ் யூ கெட் இன் யூடியூப். ஸோ எவ்வளோ சேனல்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் யூடியூப்பில், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு பர்ஃபெக்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, பிகாஸ் இட் டுக்ஸ் அரவுண்ட் 10 years ஒரு கடின உழைப்புக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட், ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் எப்போவுமே மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். ஐல் புட் அ ரீசன்ட் அப்டேட். ஸோ ஏன் அனாலிசிஸ், என்னோட லெவல்ஸ் இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் கெயின் பண்ண முடியும். சொன்ன லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடே பண்ண வேண்டாம், ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட பர்ஃபெக்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது அதுக்கப்புறம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ண விட்டுறாதீங்க. கமெண்ட் ஆர் மை மாரல் பூஸ்டர்ஸ். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ரைட், நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஓகே, நான் இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, உங்களுக்கு ப்ராமிஸ் 10% கேரண்டி, 15% கேரண்டி, இதை எதுவுமே நான் கொடுக்க வரலை. ஓகே, என்கிட்ட எந்த பொசிஷன்ஸும் கிடையாது ரிலேட்டட் டு திஸ். அதே நேரத்தில் நான் இது என்னென்ன கொடுக்குறேனோ எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஓகே, இதன் டிஸ்க்ளைமர் இதை நான் கொடுத்தே ஆகணும். ஓகே, திஸ் இஸ் மேட் ஒன்லி ஃபார் பியூர் அண்ட் பியூர் எஜுகேஷன் பர்பஸ். ரைட், ஸோ நீங்கள் இதில் இந்த லெவல்ஸை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். டன். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நான் கிளியர் கட்டாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். என்ன தான் கவர்மெண்ட் ஆகும்ன்ட்டு 2 விஷயம் சொன்னேன். இன்றைக்கி அந்த 2 விஷயத்தை ரிப்பீட் பண்ணேன். நம்பர் 1 என்ன சொல்லியிருந்தேன், 5th ஜூன் நல்லா பார்த்துக்கோங்க, எழுதிக்கோங்க. 5th ஜூன்லேருந்து அப் டு 10th கூட இல்லை, 11th, நான் 10th வரைக்கும் உங்களுக்கு சேஃபாக இருக்க சொல்கிறேன். ஓகே, 5th ஜூன்லேருந்து 10th ஜூன் வரைக்கும் மார்க்கெட்டோட ஓவரால் மூவ், திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் ஓவரால், ஓகே, ஓவரால் மூவ் வில் பி இன் பாசிட்டிவ் ப்ளஸ் அப் சைடில் தான் இருக்கும்னு. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க? நேற்று ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டோட மூவ்ஸ் எப்படி இருந்தது. ஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 46,936, 944, 46, 443லேருந்து 054, 045 பாருங்கள், 366 எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஒரே நாளில் இவ்வளோ பெரிய ரிகவரி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், எலெக்ஷன் டைமில் நீங்கள் பிடிஎஸ்டி எடுக்காதீங்க, நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ ப்ளஸ்ன்னா மைனஸ் போகும், மைனஸ்னா ப்ளஸ் வரும், திரும்ப இதாகும். அதுக்கப்புறம் நேற்று நான் கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லி இப்போ எடுங்க, இந்த லெவல்ஸை பார்த்தா எடுங்கன்னு. எத்தனை பேர் நீங்கள் என்னோடய லெவல்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்திருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 4 டிஜிட்ஸ், சாரி மினிமம் சொல்கிறேன், மினிமம் 4 டிஜிட்ஸ் ப்ராஃபிட் எடுத்தாங்க. அண்ட் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் 5 டிஜிட் ப்ராஃபிட் நேற்று மட்டும் எடுத்தாங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு எல்லா லெவல்ஸ் நான் தெரியும், எல்லா லெவல்ஸும் நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம். ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸை லான்ச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு 2 to 3 months டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. ஒன்லி லிமிட்டட் சீட் தான், திரும்பவும் சொல்கிறேன், லிமிட்டட் சீட்ஸ் தான். ஓகே, இது என்னோடய லாஸ்ட் கோர்ஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் கேட்டாலும் கிடையாது. ஓகே, ஸோ ஆன்லைன் கோர்ஸ் இதுக்கப்புறம் கிடையாது, எதாக இருந்தாலும் ஆஃப்லைன் தான், நீங்கள் அகாடமிக்கு வந்து தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை ஒப்பீனியன். ஸோ இந்த டேட்ஸை மறந்துடாதீங்க, 5 to 10th ஜூன். அண்ட் நம்பர் 2, ஓகே, மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவார். ஓகே,
மோடி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவார், இதில் டவுட்டு வேணாம். ஓகே, என்னதான் கன்ஃபியூஷன் இருக்கனால மார்க்கெட்டில் கன்ஃபியூஸ் ஆக போகுது, அதாக போகுது, இதாக போகுது இல்லை. மார்க்கெட் இஸ் நத்திங் டு டூ வித் எனி கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பரவாயில்ல, எந்த கவர்மெண்ட் வரலைனாலும் பரவாயில்ல. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஓகே, சென்ட்ரலில் மோடி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவார். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, ஸோ இது ரெண்டும் நடக்கும். ஓகே, ஸோ 5th to 10th ஜூன் மார்க்கெட்டில் பாசிட்டிவ். நீங்கள் பாருங்கள், 4th ஜூன்லேருந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் 10th ஜூன் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். 4th முடிஞ்ச அடுத்த நாள் 5th ஆரம்பிச்சது, அதிலும் 10th வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் ஓவரால் ப்ளஸில் தான் இருக்கும், மைனஸில் இருக்காது. கடைசியாக முடியும் போது வரைக்கும் ப்ளஸில் தான் இருக்கும். ஓகே, திரும்ப இது கீழே உடஞ்சிட்டு திரும்ப கீழே வர இந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் எங்கே வந்துச்சோ அந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அது எப்படி வரும், என்ன வரும்ன்றத டீட்டெயில்டு அனாலிசிஸ் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட முக்கியமான பாக்ஸ் ஜோனை பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. 50,000, 50,667 அண்ட் 50,061 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். 50,667, 50,061 ஒரு முக்கியமான குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நல்லா சொல்கிறேன் பாருங்க. ஓகே, அதே மாதிரி டவுன் சைடு பாக்ஸ் ஜோன் எழுதிக்கோங்க. டவுன் சைடு பாக்ஸ் ஜோன் உங்களுக்கு 47,459 அண்ட் 47,156. ஸோ முக்கியமான ஒரு டவுன் சைடில் ஒரு பாக்ஸ் ஜோன். ஓகே, எழுதிக்கோங்க. ரைட். ஸோ இன்னைக்கு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட், இன்னைக்கு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும். இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு கேப் அப், ஜி அப்புன்னு போட்டுருவோம். இன்னைக்கு நான் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதில் பேங்க் நிஃப்டியில். ரைட், இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா எப்படி ட்ரேட் பண்ணணுன்றதை நான் கிளியராக சொல்லிடுறேன். சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு, நல்லா பார்த்துக்கோங்க, கேப் அப் ஆயிடுச்சு. இந்த பாக்ஸ் ஒன் நம்ம சொன்ன பாக்ஸ் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் ஒன்ல மார்க்கெட் போயிட்டு இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு வைங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஓகே, இப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை லோ சைடில் பிரேக் டவுன் ஆகுதோ, நல்லா பார்த்துக்கோங்க. லோவாக பிரேக் டவுன் ஆகுதுன்னா கிளியர் கட்டாக ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் லெவல்ஸை சொல்லிடுவோம், அப்புறம் ஃப்ளாட்டானா என்னன்னு சொல்லிடுவோம். பாருங்க, லோவை எப்போ இந்த மாதிரி பிரேக் ஆகுதோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துரும், இந்த இடத்த நீங்கள் தாராளமாக புட் சைடு வைக்கலாம் வித் திஸ் as ஸ்டாப் லாஸ். இதோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ரிஜெக்ட் ஆகுதோ ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க அந்த இடத்துல. அங்கேருந்து ஒரு 5-10 பாயிண்ட்ஸ், 5 to 10 பாயிண்ட் வச்சுருங்க ஸ்டாப் லாஸ். இமீடியட்டாக நீங்கள் என்ன வாங்கணும், புட்டு வாங்க வேண்டும். நல்லா பார்த்துக்கோங்க, புட்டு வாங்கணும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, புட் சைடு வாங்கணும். புட் சைடு வாங்கினீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது this is 49,366. செகண்ட் டார்கெட் 49,045 வரும். ஸோ இங்கே வந்த அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் டான்ஸ் அடித்து திரும்ப உள்ளே போயிட்டு என்ன வேணால் பண்ணலாம். அடுத்த டார்கெட் உண்டானது புட் சைடில் இந்த 49,045 பிரேக் பண்ணால் மட்டும்தான் வரும், அதுக்கு முன்னாடி வராது. திரும்ப சொல்லிட்டேன், 49,045 பிரேக் பண்ணால் மட்டும்தான் வரும், அது இல்லைனா வராது. இல்லைனா மார்க்கெட் மேலே ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக கன்சாலிடேட் ஆகி முடிஞ்சிடும். இது பிரேக் ஆனால் மட்டுமே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே பாக்ஸ் வரைக்கும் கூட பெரிய சான்ஸ் இருக்குது. ஓகே, இது பிரேக் ஆகுமா ஆகாதா பொறுத்து இருந்து தான் மார்க்கெட்டில் பார்க்க வேண்டும். இது கால் சைடில் போச்சுன்னா, அதாவது கேப் அப் ஆச்சுன்னா, ஓகே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் அப் தான். கேப் அப் ஆச்சுன்னா இந்த மாதிரி மார்க்கெட் மூவ்ஸ் கிடைக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டில் ஒரு மூவ்ஸ் கிடச்சி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிடும். ஓகே, செகண்ட் இது வந்து சினாரியோ நம்பர் 1. ஓகே, இப்போ சொன்ன சினாரியோ நம்பர் 1 இந்த வீடியோ 2-3 டைம்ஸ் பாருங்கள் ஃபார் மோர் அண்ட் மோர் நாலேஜ். ஸோ வாங்க சினாரியோ நம்பர் 2 பார்க்கலாம். இதே கேப் அப், ஓகே இதே கேப் அப், ஆனால் பாக்ஸுக்கு மேலே இந்த லெவலில் 560க்கு மேலே உங்களுக்கு கேப் அப் எடுத்துருச்சு. ஓகே, கேப் அப் எடுத்துச்சுன்னா திரும்ப பாருங்கள் மார்க்கெட் இதுக்குள்ளே வந்து சஸ்டெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, எப்போ சப்போஸ் இந்த பாக்ஸுக்கு மேலே இப்படி உங்களுக்கு மார்க்கெட்டு
சப்போர்ட் எடுக்குதுன்னா நல்லா பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு மேலே, இந்த பாக்ஸுக்கு மேலே அப்படின்னா பாக்ஸ் என்ன பாக்ஸ் சொல்லுங்க பாருங்கள். உங்களுக்கு 50,667க்கு மேலே உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த பாக்ஸ்லேயே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாக்ஸ்லேயே பையிங் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த பாக்ஸுக்கு மேலேயே உங்களுக்கு மார்க்கெட்டில் க்ளோசிங் நடக்கணும். அந்த ஒரு கேண்டில் க்ளோசிங் நடக்கணும். எவ்வளோ கேண்டில் இருக்கணும், எவ்ரி டைம் நான் சொல்லுவேன், ஐ நீட் 4 to 5 கேண்டில். ஓகே, 4லேருந்து 5 கேண்டில்ஸ் எனக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆக வேண்டும், பாக்ஸுக்கு மேலே. ஸோ பாக்ஸுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா எப்போ அதை பிரேக் அவுட் ஆகுதோ, இந்த 4-5 கேண்டிலோட லெவல் முடிச்சுட்டு பிரேக் அவுட் ஆகுதோ இம்மீடியட்டாக நீங்கள் சிஇ சைடு போகணும். ஓகே, சிஇ சைடு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 51,130 வந்துடும். ஓகே, 51,130 வரும். ஏன் இதுக்கு மேலே கூட போக வாய்ப்பு இருக்குது, ரைட்? 50,130 மேலே போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு கொடுக்கறது 51,130, இட்ஸ் எனஃப். ஓகே, ஏன்னா இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு இது கொடுக்குறேன். ஓகே, ஐ எம் ஹாப்பி வித் திஸ். அது வரைக்கும் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நான் சிஇ சைடு யோசிக்க கூட கூடாது. நீங்கள் டன், சிஇ சைடு தப்பி தவறி கூட யோசிக்காதீங்க. ஓகே, ஸோ இது வந்து சினாரியோ நம்பர் 2, ரைட்? ஓகே, ஸோ என்ன நடக்குதுன்றத ஓப்பனிங்கில் தான் தெரியும். கேப் அப் ஓப்பனிங்காக கேப் டவுனோ அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். உங்களுக்கு 7 நிமிஷம் கிடைக்கிது, 8 நிமிஷம் கிடைக்கிது. 9/7 உங்களுக்கு இதாகுதுன்னா ஒரு 8 மினிட்ஸ் கிடைக்கிது. 8 மினிட்ஸில் நீங்கள் எந்த சினாரியோ ரெடி பண்ணுறீங்க, கேப் அப் சினாரியோவா, கேப் டவுன் சினாரியோவான்ற பிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தேர்ட் சினாரியோ பார்ப்போம். தேர்ட் சினாரியோ என்னென்னா, சப்போஸ் மார்க்கெட் இன்னைக்கு கேப் டவுன் எடுத்துருச்சு. நல்லா பாருங்கள், கேப் டவுன் எடுத்துருச்சு. கேப் டவுன் எடுத்துச்சுன்னா நல்லா இந்த இடத்துக்குள்ளே எங்கேயா எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எங்கேயாவது எடுக்குது, கேப் டவுனே இருக்குது, இந்த இதுக்குள்ளே எடுக்குது எங்கேயாவது. நல்லா பாருங்கள், 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ். ஓகே, 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி இன்னமும் புல்லிஷில் தான் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி இன்னமும் புல்லிஷில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ஓடிச்சுன்னா திரும்பி 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். சில டைம் உங்களுக்கு இப்படி ட்ராப் பண்ணிட்டு கூட மேலே வரும், வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சா, நீங்கள் இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த பாக்ஸில் ஒரு 4-5 கேண்டில் வந்த அப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குதா, நீங்கள் தாராளமாக புட் சைட் போகலாம். புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்கிறேன், தாராளமாக புட் சைட் போகலாம். உங்களுக்கு வந்துட்டு ட்ராப் ஆகிட்டு எப்போ இந்த 15 மினிட் ஹையை பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி உங்களுக்கு எஸ்எல் கொடுத்துட்டு நீங்கள் கால் சைடில் டபுள் லாட்டில் உட்காந்துருங்க. பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, கேப் டவுன் எடுக்குது, இருந்தாலுமே உங்களுக்கு ட்ராப் பண்ணுது. நல்லா பாருங்கள், நான் கேப் டவுனில் எடுத்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன், கேப் டவுன் இந்த இதிலேருந்து இவ்வளோ தூரம் கேப் டவுனில் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு இதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ட்ராப் பண்ணி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா தான் ப்ராப்ளம். நீங்கள் உடனே ட்ராப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இது கீழே போயிடுச்சுன்னா ஃபுல்லாக கீழே போயிடும், இது வரைக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ட்ராப் ஆக போகிறேன்னு நினச்சிட்டு எடுக்காமல் விட்டுறாதீங்க. முக்கியமான விஷயம் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த லெவலில் எங்கேயா பிரேக் ஆச்சுன்னா இது புட் சைடில், இது வந்து என்ன ஆகும், மார்க்கெட்டில் இப்படி வந்துட்டு இது கால் சைடில் போகும். ஓகே, மேக்ஸிமம் இது கால் சைடில் போகணும். சப்போஸ் கால் சைடில் போகிற மாதிரி திரும்ப ட்ராப் ஆகிட்டு உங்களுக்கு இந்த 15 மினிட் லோவாக பிரேக் ஆகிடுச்சுன்னா இம்மிடியேட்டாக சிஇயை எக்ஸிட் பண்ணிவிட்டு பிஇ பக்கம் போக வேண்டும். திரும்ப சொல்கிறேன், பிஇ பக்கம் போனீங்கன்னா இந்த டார்கெட் வரும். இந்த இடத்துல கேப் டவுன் ஆச்சுன்னா, திரும்ப சொல்கிறேன், கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் இந்த பாக்ஸ் ஜோன் 15-20 மினிட்ஸ் மினிமம் ஒரு 4-5 கேண்டில் வெயிட் பண்ணிவிட்டு அதோட பிரேக் அவுட்டில் அப் சைட் கொடுத்தா போங்க, டவுன் சைட் கொடுத்தா போங்க ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டில். ஓகே, சப்போஸ் அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் மேலே போகுது மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இந்த டார்கெட் வரலை, அதாவது 49,054, ஓகே 49,045, சாரி 49,045 வரல அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள்? அப்படின்னா என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்கள், எவ்வளோ தூரம் வருதோ பாருங்கள், மெதுவாக போகும். ஓகேவா? இந்த டார்கெட் வந்துருச்சுன்னா வெல் அண்ட் குட், நம்மளோட சிஇ சைடு நீங்கள் போனது கரெக்டு. ஓகே, சப்போஸ் அப்படி போயிட்டு இப்படி மேலே போகிற மாதிரி போயிட்டு இப்படின்னு அங்கே ஒரு 15-20 மினிட்ஸ் கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மூவ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுங்க அந்த இதை, ஐ மீன் அந்த
காலை எக்ஸிட் பண்ணி வெயிட் பண்ணுங்க. எப்போ இந்த 15 மினிட் லோ பிரேக் ஆகுதோ, ஓகே, அதுக்கப்புறம் நீங்க இந்த புட் சைடுக்கு வந்துருங்க. ஓகே, இன்னைக்கு இந்த சினாரியோ வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த சினாரியோ நேற்று வந்தது. ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அவங்க என்ன பண்ணணும்ன்ட்டு. அதை இமிடியேட்டாக பண்ணிட்டு டபுள் லாட்டில் போட்டாங்க, ஃபுல்லாக ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. ஓகே ரைட். மார்க்கெட்டில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட டிசிஷன் தான் டக்கு டக்குன்னு மாறுமே தவிர மார்க்கெட் ஒரே ஒரு தடவை தான் மாறும். ஒரு தடவை தான் மாறும். திரும்ப எழுதிக்கோங்க, மார்க்கெட் சும்மா இப்படி போவோம், திரும்ப வரும், திரும்ப இப்படி மேலே போவோம், திரும்ப இப்படி கீழே வரும், அப்படிலாம் கிடையாது. ஒரு தடவை தான் மார்க்கெட்டோட டெசிஷன்ஸ் இருக்கும். ஒரு தடவை மார்க்கெட் இங்கேருந்து இப்படி மேலே போயிட்டா, ஒரு தடவை டெசிஷன் எடுத்துட்டா மார்க்கெட் கீழே வரும், திரும்ப ஒரு புல் பேக் வந்துட்டு இது வரும். திரும்ப இந்த மாதிரிலாம் வராது. இந்த மாதிரி வந்தானே யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் டிசிஷனை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு தடவை ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்துட்டீங்க, தப்பாயிருச்சு, இப்போ ஆப்போசிட் சைடு எடுக்கிறீங்க, அதுவும் தப்பாகுது அப்படின்னா அன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்க, விட்டுருங்க, அடுத்த நாள் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி தான் ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடராக ஆக முடியும், இல்லைனா ஆக முடியாது. சப்போஸ் இதே மார்க்கெட்டில் இன்னைக்கு இது சினாரி நம்பர் 2 உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ சினாரி நம்பர் 3 பாருங்கள். இதே மார்க்கெட்டில் பெரிய கேப் டவுன் எடுக்குது, ரைட்? இதே மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் டவுன் எடுக்குது. கேப் டவுன் எடுத்துருச்சு. இந்த பாக்ஸில் எது நம்ம கீழே இருக்க பாக்ஸில் எங்கேயா சப்போர்ட் எடுக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கீழே இருக்கிற ஹெவி சப்போர்ட் பாருங்கள், சுற்றி சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துச்சுனாலே மார்க்கெட்டில் என்ன நடந்துடும்னா, இந்த பாக்ஸ் ஜோனில், நம்ம பாக்ஸ் ஜோன் எது, டவுன் சைட் பாக்ஸ் ஜோன். டவுன் சைட் பாக்ஸு 47,459 47,156 வந்தாலே மார்க்கெட்டில் என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு எப்போ இந்த சப்போர்ட்டோட பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ கால் சைடு எடுக்க வேண்டும், புட் சைடு போகாதீங்க. புட் சைடில் ஹெவி சப்போர்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே கேப் டவுனே எடுத்ததுன்னா கூட மார்க்கெட் இங்கே இந்த பாக்ஸை சப்போர்ட் எடுத்துகிட்டு கால் சைட் போயிடும். ஓகே, ஸோ அதனால் சி சைட் போச்சுன்னா உங்களுக்கு திரும்ப இதே டார்கெட் 49,045 49,330 366 வந்துடும். ஸோ சினாரியோ நம்பர் 4 எனக்கு நான் சொல்லவே இல்லை. சினாரியோ நம்பர் 4 உடையணும்னா உங்களுக்கு வந்து 49,069 கீழே வந்தால் தான் சினாரியோ நம்பர் 4. அது நான் இப்போ கொடுக்கவே இல்லை. டன், கிளியர், அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொடுக்குற 3 சினாரியோஸ். ஸோ சினாரியோ நம்பர் 1 கேப் அப், ரெசிஸ்டன்ஸ், இதுக்குள்ளே டான்ஸ். சினாரியோ நம்பர் 2 ஹை கேப் அப், இதுக்கு மேலே, ஓகே, இதுக்கு மேலே, அதுக்கப்புறம் இது. நிறைய பேர் கேட்குங்க, சார் இந்த பாக்ஸ்க்குள்ளே இருந்தால் என்ன பண்ணணும்? அதான் பண்ணுங்க, சொல்கிறேன் பாருங்கள். பாக்ஸ்க்குள்ளே இருந்தாலும் ஒன்றும் பண்ணாதீங்க, கேப் அப் எடுத்து பாக்ஸ்க்குள்ளே இருந்தாலும் ஒன்றும் பண்ணாதீங்க. எப்போ பாக்ஸுக்கு கீழே வருதோ, நல்லா பாருங்கள், கீழே வருது, இந்த பாக்ஸ் கீழே எப்படி சஸ்டெயின் ஆகுதோ, அந்த பிரேக் அவுட்டில் பாக்ஸில் உங்களுக்கே தெரியும் பாக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்ட்டு. அந்த பிரேக் அவுட்டில் எடுத்திங்கன்னா புட் சைடு வரணும். ஓகே, புட் சைடு தான். பாக்ஸுக்கு மேலே போனால் மட்டுமே தான் கால் சைடை பற்றி யோசிக்க வேண்டும். நடுவில் என்கிட்ட கேட்டாங்க, சார் பெரிய கேப் டவுன் வருது, மார்க்கெட்டில் கீழே வருது, கேப் டவுன் ஆகுது, நாங்கள் என்ன கால் எடுக்குமா புட் எடுக்குமா? யோசனையே வேண்டாம். பாக்ஸு மேலே இருக்குது, மார்க்கெட் ஹோலாக கீழே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எடுப்பீங்க, நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். எப்போ இந்த பாக்ஸுக்கு மேலேயே டோட்டலாக கால்னு சொல்லணும், மார்க்ஸில் எங்கே மேலே ஓப்பன் பண்ணாலே கால் சைடுன்னு சொல்லணும். அப்போ இந்த பாக்ஸு கீழே இருந்துச்சுன்னா எந்த சைடு போகணும், நீங்கள் யோசிங்க. ரைட், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரைட், புரிஞ்சுருந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, எந்த சைடு போகணும். பெரிய கேப் டவுன் இந்த பாக்ஸுக்கு கீழே எடுத்துச்சு, இல்லை இந்த பெரிய கேப் அப் இந்த பாக்ஸுக்கு மேலே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கேப் அப் பாக்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா, கேப் அப் இருந்துச்சுன்னா சி எடுக்கிறீங்க. இவ்வளோ பெரிய கேப் டவுன் இருந்து மார்க்கெட்டில் கீழே இருந்துச்சுன்னா என்ன எடுக்கணுன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட கேப் அப் இங்கே நம்பர் 1, இந்த இடத்துல கேப் அப் இதுக்கு மேலே எடுத்தால் நம்பர் 2. என் பாக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே நான் கால் சைட் போயிடுவேன், இதுக்கு கீழே இருந்தால் புட் சைட் போயிடுவேன். ரைட், ஏன்னா இது ஹெவியான ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன், ஹெவி ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன். ஓகே, ஸோ கேப் டவுன் இந்த இடத்துல எடுத்தால் சி போவேன். அதே மாதிரி நடுவில் கேப் டவுன் எடுத்து அப்படியே ஆடிக்கிட்டே இருந்து உங்களை பிரேக் அவுட் கொடுத்தாலும் நான் கால் சைட் போயிடுவேன். ஓகே, இன்கேஸ் தான் சொன்னேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்படி புட்டில் போயிட்டு காலில் போகுதுன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த ஹை எப்போ பிரேக் ஆகுதோ, ஓப்பனிங் மேலே இருக்க ஹை எப்போ பிரேக் ஆகுதோ, 15 மினிட்ஸோட ஹை எப்போ பிரேக் ஆகுதோ, இமீடியட்டாக நான் ஸ்மாலில் எஸ்எல் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு மார்க்கெட்டோட பிரேக் டைம் இதில் எடுத்துருவேன். இது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 9:45க்குள்ளே நடக்கணும். ஓகே, 9:45லேருந்து 10 o'clock வச்சுக்கோங்க. இது ஏஎம்குள்ளே இது நடந்துடணும். இந்த மாதிரி உங்களை எந்த இது அதுக்கப்புறம் 10 AM அப்புறம் ஒரு மூவ் கிடச்சிதுன்னா அதில் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ 10 AM அப்புறம் மூவ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டினியூ ஆகும்.
தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடியோ தான். ஓகே, யூஸ் இல்லாமல் கிடையாது. வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ நிஃப்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சேம் டு சேம் தான், பேங்க் நிஃப்டி மாதிரி தான். ஓகே, நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் கேப் அப் தான். ஸோ கேப் அப், பாக்ஸ் ஜோன், ரெசிஸ்டன்ஸ், புட் சைடு. ஓகே, ஸோ வாங்க நம்ம பாக்ஸ் என்னன்னு நீங்கள் முதல்ல கேட்பீங்க. ஸோ திஸ் இஸ் த பாக்ஸு 23,110, 22,916. ஸோ 916 கேடிஎம் தங்க நகையிலேருந்து 23,110 வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் எங்கேயா போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் டவுன் சைடு வரும். கேப் அப் எடுத்தால் ஸோ அப்போது உங்களுக்கு இந்த லெவல்ஸ் கிடைக்கும். 22,680லேருந்து 619. ஸோ 619 வரைக்கும் உங்களுக்கு லெவல் கிடைக்கும். மார்க்கெட் இதை உடைச்சா மட்டும்தான், 619 உடைச்சா மட்டும்தான் டவுன் சைடு இருக்கும். பெரிய மூவ் இருக்குது. ஸோ கேப்பே இல்லை, மார்க்கெட் சரன்னு விழுந்துடும். ஸோ அதனால் மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ண ஒரு மார்க்கெட்டு, ஓகே, பையர்ஸ் நிறைய இருக்க ஒரு மார்க்கெட்டு, டெஃபினட்டாக இது கீழே வந்தால் கூட கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் இந்த இதுக்குள்ளே, இந்த ஜோனுக்குள்ளே இன்னைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது என்னோட பர்சனல் வியூ. ஓகே, ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இருக்கும் நிஃப்டி, ஸ்பெஷல் லைக் பேங்க் நிஃப்டி. சப்போஸ் இன்னைக்கு அதே தான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப் இருந்துச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நல்லா பாருங்கள். 23,158 பாக்ஸ் இல்லை, 23,158க்கு மேலே போனால் மட்டுமே தான் நான் கால் சைட் போகணும். கால் சைட் போகணுன்னா 23,333 ஒரு சூப்பரான நம்பர். 333 இந்த இடத்துக்கு மார்க்கெட்டு உங்களுக்கு டார்கெட் வரும். ஓகே, டார்கெட் 1 எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் 23,158 மேலே சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆனால் நான் கால் சைட் போவேன், சிஇ சைடு. இல்லைனா இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த இடத்துல புட் சைடு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் எடுத்துனா புட் சைடு. ஸோ 2 சினாரியோ சொல்லியாச்சு. சினாரியோ நம்பர் 3, மார்க்கெட்டில் பெரிய கேப் டவுன் வந்து இந்த இடத்துல வந்துருச்சுன்னா திரும்ப மார்க்கெட் அகெயின் இட் வில் ஸ்லோலி மேலே போகும். உங்களுக்கே தெரியுது கீழே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜோன். அதே மாதிரி கேப் டவுன் எடுத்து புட் சைடு நான் எப்போ போவேன்னா இதுக்கு கீழே போனால் மட்டும்தான், 790 கீழே போனால் மட்டும்தான் நான் புட்டு போகுவேன். ஓகே, என்ன 790? 21,790. ஓகே, அது கீழே போகாத வரைக்கும் நான் புட் போக மாட்டேன். புட் போனுச்சுன்னா எனக்கு என்ன டார்கெட் வரும்? ஓகே, அது போச்சுன்னா, புட்டு போச்சுன்னா இதை பாருங்கள் என்ன வரும்? 22,000, 21,281, 21,281 டவுன் சைடில் டார்கெட் வரும். அது வரைக்கும் நான் இந்த புட்டு போக மாட்டேன். இந்த லைனை பிரேக் ஆகிற வரைக்கும், 21,790 பிரேக் ஆகிற வரைக்கும் நான் வந்து புட் சைடு போக மாட்டேன். டன். ஓகே, ஸோ இதுக்கு மேலேயும் சொல்லிட்டேன், இந்த இடமும் சொல்லிட்டேன், இதை கீழேயும் சொல்லிட்டேன். சப்போஸ் கேப் டவுன் பெருசாக எடுத்து இந்த இதை சப்போர்ட் எடுத்துன்னா நான் திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் போயிடும். இந்த இடத்துல சி சைட் போகும். இல்லாட்டி கேப் டவுன் எங்கேயா மிடில் எடுத்துட்டு அதில் கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தோன்னா உங்களுக்கு சி சைட் போகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. ரைட்? ஓகே, ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் கொடுங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், கமெண்ட் கொடுங்க. ஓகே, ஸோ இது மூலமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் கொடுக்குற நாலேஜ் உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு எனக்கும் தெரியும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ கிளியர் கட்டாக சொல்லிட்டேன், ஒரே ஒரு வாட்டி நீங்கள் டிசிஷன், ஒரு வாட்டி தான் ஸ்டாப் லாஸ் கொடுத்து அடுத்த வாட்டி நீங்கள் அன்றைக்கே ரெக்கவர் பண்ணிடுறீங்க. ஸோ திஸ் இஸ் த டிசிஷன் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனால் நான் கொடுக்கவே மாட்டேன், எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஜேபிலே வச்சுப்பேன் அப்படின்னீங்கன்னா இட் வில் கெட் இன்டு வெரி ஹியூஜ் லாஸ். ஓகே, ப்ளீஸ் நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஓகே, ஸோ இதை தவிர இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வியூ உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நேச்சுரல் கேஸ் என்ஜி ஒரு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸ் 228 இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நேச்சுரல் கேஸ் 235 ஃபஸ்ட் டார்கெட், 238 செகண்ட் டார்கெட் அண்ட் 240 தேர்ட் டார்கெட். ஸோ மார்க்கெட் நேச்சுரல் கேஸ் இட்ஸ் இன் புல்லிஷ் ஜோன். ஓகே, புல்லிஷ். ஸோ இந்த டார்கெட்ஸ் இன்னைக்கு வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஹேவ் அன் ஐஸ் ஆன் திஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம இந்த மாதிரி வந்து வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ரைட்? ஸோ ஜஸ்ட் ஹேவ் அன் ஐ, அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ, பபாய். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு
ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு குடுக்குறேன் என் சைட்லேருந்து. ஸோ 228லேருந்து 235 ஒரு 7, 7, 8, 9, 9 நீங்களே பார்த்தாலே தெரியும். ஓகே. கிட்டத்தட்ட ஐ மீன் 12 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு குடுக்குறேன் நேச்சுரல் கேஸ்ல. இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இது. ஸோ தேங்க் யூ. பபாய். See you with a new answers tomorrow. Thank you and have a good day. ஹாப்பி ட்ரேடிங். லாட்ஸை அதிகம் பண்ணாதீங்க. லாட்ஸை வந்து நார்மலாக எடுங்க. இப்போ ப்ராப்ளம் இல்லை. நான் சொல்லிட்டேன் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ அட் லாஸ்ட் 11th அன்னைக்கு சாரி 10th வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 5th to 10th வரைக்கும் நீங்கள் சேஃபாக எடுப்பீங்க. பாசிட்டிவில் இருக்கும். ஓகே. ஸோ 10th அப்புறம் 11th அண்ட் 12th ஒரு ஸ்பெஷலாக ஒரு டே இருக்குது. ஓகே. அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே. அது முன்னாடி நான் ரிவீல் பண்ணுவேன். ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ அண்ட் see you tomorrow with a new analysis. Bye bye.